நீங்கள் வந்து ஊழல் எட்டி பார்ப்பதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். அதில் ஒன்றும் தடை கிடையாது. அண்ணாமலை வந்து சென்ற ஆட்சியாளர்களோடு ஒரு டீலிங் வச்சுக்கிட்டு சம்பாதிச்சவர் தான். இதை வந்து நான் வந்து மலைமுகத்தில் ஏறி வந்து கத்தி சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையால் சட்டசபையை வந்து ஒரு சந்தைக்கடையாக மாற்றுறாங்க திமுக. கொடூரமான ஒரு சாடிஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி இருக்கிற ஒரு சூழலில் இவர் எப்படி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். சார், இன்றோடு 100 நாட்கள் தமிழக வெற்றி கழகம் 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி மலர்ந்திருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய ஒரு ப்ளஸ் மைனஸ் என்கின்ற வகையில் நீங்கள் முதல் கட்டமாக என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா பார்க்குறீங்க? சார், முதலாவது தான் நான் பார்க்குற மாற்றம் வந்து ஒரு 59 வருட காலங்களாக ஊழல்ன்றது ஒரு இயல்பான நடைமுறையாக மாறிப்போன ஒரு சமூகத்தில் அந்த ஊழலை வந்து கணிசமாக குறைக்க முடியும். மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க, அமைச்சர்கள் மட்டத்தில் இருக்கிறவங்க, முதலமைச்சராக இருக்கிறவர் அதில் விருப்பம் காட்டாட்டி அடிமட்டத்துலேயும் கொஞ்சம் பயம் வரும், ஊழல் குறையும் அப்படின்றது பல்வேறு துறைகளில் வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா ஊழல் சாதாரண விஷயம் கிடையாது, மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. ஒருத்தங்க செய்கிற ஊழலால் சமூகத்தில் எல்லாருக்குமே விலைவாசி உயர்வு தொடங்கி பல்வேறு விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடைபடுறது, தகுதியானவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஊழல்ன்றது வந்து மேம்போக்கான விஷயம் கிடையாது. அதனால் அது வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கிறது. ஒரு இல்லை நீங்கள் குறிப்பிட்டீங்க, மேல்மட்ட அளவில் அது வந்து அவர்களுக்கே விருப்பம் இல்லை, அதில் உறுதியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வரீங்க, அது வந்து குறைக்க முடியுன்றத நிறுவனம் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க. லஞ்சம் அப்படின்றது அதிகாரிகள் மட்டத்தில் சின்ன சின்ன கையூட்டுகள் அது பல்கி பெருகி இருக்குது இல்லையா, அது நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடியது. அதில் அவர்களுடைய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்குது சார்? அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த சமூகத்தினுடைய ஆதரவோடு கூடிய ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லஞ்ச தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலொழிய அது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு கல்ச்சராக வந்து சமூகத்தில் ஆழமாக ஊடுருவிடுச்சு. அரசு ஊழியர்கள் வந்து ஊழல் லஞ்சம் வாங்கிறது தங்களுடைய உரிமை, அது பிறப்புரிமைன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க மாறி நிற்கிறாங்க. மனோபாவம் அப்படி வந்து போச்சு. அதனால் மக்கள் வந்து நியாயமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை வந்து தடுத்து அவங்க பழக்கப்பட்டு போயிட்டாங்க. பணம் கைவிட்டு வாங்கி பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த நடைமுறையிலிருந்து அவங்கள மாற்றுறதுக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட்டையும் இந்த அரசாங்கம் வரணும். மக்களோட ஒரு உரையாடல் நடத்தணும். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மக்கள் மன்றங்கள் அமைக்கப்படணும். ஏன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கலாச்சார பண்பாட்டு செயல் திட்டமாக நீங்கள் உருவாக்காட்டி நீங்கள் வந்து இது வந்து மேம்போக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையோடு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து முன்பு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தற்பொழுது எதிர்கட்சியாக அவர்கள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் அவங்க மையப்படுத்துகிறாங்க. இந்த 100 நாட்களுக்குள் அவர்கள் வந்து நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் விஜய் கோட்டை விட்டுட்டாரா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்ததோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஆட்சியை நான் பார்க்குறேன். புதுசாக எந்த மாற்றங்களோ கூடுதலாக நடந்ததாக நான் சொல்ல மாட்டேன். அப்போ வந்து போலீஸ் ரெக்கார்டு வந்து பல விஷயங்களை எஃப்ஐஆரை போட மாட்டாங்க, பத்திரிகைகளுக்கும் தகவல் சொல்ல மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து பொது கவனத்துக்கு வராமல் மூடி மறைச்சிடுவாங்க. இப்போ அது கிடையாது, எல்லாமே கவனத்துக்கு வருது. இவங்க அந்த மாதிரியான ஒரு சூட்சமான முயற்சி பண்ணலை. பல விஷயங்கள் நடக்கும், 10 விஷயங்கள் நடந்தால் 1-2 விஷயத்துக்கு தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த 1-2 விஷயம்தான் திமுக தான் வரும். ஆமாம், இது வந்து திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறை. இப்போ வந்து 10 விஷயம் நடந்தால் 10 விஷயமும் கவனத்துக்கு வருது. இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை. அதனால் இதை வந்து இவங்க வந்து அவங்க தங்களுடைய சாதனைத்தால் மறைத்து வைத்தார்கள். இப்போ வெளிப்படையாக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தெரிய வந்திருக்கு. தெரிய வருகின்ற எல்லா விஷயங்களையும் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றது தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. உடனடியாக இது வந்து சரி செய்யப்படாது. தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் பாயும், தவறு செஞ்சால் குற்றம் செஞ்சால் நடவடிக்கைகள் பாயுன்றதை வந்து காவல்துறை வந்து ஒரு 1-2 வருஷங்களுக்குள்ளே ப்ரூஃப் பண்ணி தப்ப முடியாது, அரசியல் செல்வாக்கு கொண்டு நம்ம வந்து குற்றம் செஞ்சுட்டு தப்ப முடியாது அப்படின்ற எண்ணத்தை குற்றவாளிகளுக்கு இவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஏற்படுத்துகிற வரைக்கும் அது நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம்
இன்னும் கூட கூடுதலாக கூட ஆகலாம். திரு அண்ணாமலை ஆகட்டும், திரு உதயநிதி ஆகட்டும், அண்ணாமலை வந்து இல்லை ஆரம்பிச்சிட்டேன், 1 வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து 1% 2% வந்து கமிஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட கூட ஆடியோ இருக்குன்றார். அதேமாதிரி திரு உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சர்கள் கல்லா கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது ஊழல் எட்டி பார்க்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அதாவது நீங்கள் வந்து ஊழல் எட்டி பார்ப்பதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். அதில் ஒன்றும் தடை கிடையாது. இதை சொல்வதற்கான தகுதி, குறைந்தபட்ச தகுதி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? 24 மணி நேரமும் ஊழலை தவிர எதுவுமே யோசிக்காமல் சதாசர்வ காலமும் ஊழலில் ஊறி திளைத்தவர்கள் இன்றைக்கி வந்து ஊழலில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்கள வந்து விமர்சிக்கவே தகுதி இல்லை. இல்லை, அது நீங்கள் உதயநிதி அவர்களை பற்றி சொல்லலாம். அண்ணாமலை எந்த விதமான ஒரு ஆட்சியிலையுமே அவர் அதிகாரத்திலையுமே பங்கு பெறல அரசியலில். அப்படி இருக்கும்போது அவரையும் நீங்கள் அதே வார்த்தையில் சொல்லிட முடியுமா? ஆமாம், அவரையும் தான் நான் சொல்கிறேன். அண்ணாமலை வந்து சென்ற ஆட்சியாளர்களோடு ஒரு டீலிங் வச்சுக்கிட்டு சம்பாதிச்சவர் தான். இதை வந்து நான் வந்து மலைமுகத்தில் ஏறி வந்து கத்தி சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டேன். இஸ் நம்பர் 1 ஃப்ராடு. அவங்க வந்து ஆளுங்கட்சி, பிஜேபி வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு ஊழல் ஃபைல்னு சொல்லி இவங்களை மிரட்டி காசு தான் கலெக்ட் பண்ணாரே தவிர எந்த அமைச்சர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கையை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சியை கூட செய்யலை. யார் ஒருத்தரையும் தண்டிக்கலைன்றது தான் யதார்த்தம். திமுக தொடர்ச்சியாக மட்டுமீறிய ஊழல்களில் ஈடுபட்டதுன்னா அது பிஜேபியின் தலைமையினுடைய அனுசரணையோடு மட்டுமே நடத்தப்பட்டதுன்றது வந்து 100% உண்மை. ஆகவே அண்ணாமலை வந்து எதுவும் சம்பந்தம் இல்லாத மாதிரி, ஒரு நடுநிலைமையாளர் மாதிரியும் ஒரு நேர்மையானவர் மாதிரியும் ஒரு தோற்றம் காட்டி பேசக்கூடாது. இது நம்பர் 1 ஃப்ராடு. ஏன்னா அவர் குற்றம் செய்பவர்களை தடுப்பதற்கான இடத்துல இருந்துக்கிட்டு, அந்த அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு மத்திய அரசினுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் கையூட்டு வாங்கி நீங்கள் பலாபலம் கிடைச்சவங்க. திமுக மாதிரி மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க, வேறு எப்படி பேசுவீங்க? இந்த 100 நாட்கள் அப்படின்றது ஒரு ஹனிமூன் பீரியட் தான். நம்ம ஒரு கடுமையான விமர்சனம் செயல்பாடுகள் அடிப்படையில் வைக்கலினாலும் சில செயல்பாடுகள் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்கிறார். அதாவது திரு நிர்மல்குமார் சொல்கிறாரு, போதைப்பொருள் நடமாட்டம் உங்கள் ஆட்சியில் இருந்தது, ஜாபர் சாதிக் மாதிரியான ஆட்கள்லாம் உங்கள் ஆட்சியில் பெரிய அளவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, திரு உதயநிதி திருப்பி சொல்கிறார், உங்கள் மந்திரியே முன்னாள் அவர் மந்திரியாக இல்லாத போது ஒரு விளையாட்டு ஐபிஎல் மேட்ச்சில் அவர் உட்காந்து மாத்திரையை வந்து பொடியாக்கிட்டு இருந்தார், இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு மந்திரிகள் எல்லாம் அமைச்சரவையில் நீடிக்க வேண்டுமா? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சிருக்கக்கூடாது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி நீங்கள் மற்ற மந்திரிகளினுடைய செயல்பாடுகள் ஏதாவது குறிப்பிட்றீங்களா? இல்லை, அந்த மாதிரி கவனத்துக்கு வந்தால் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். எந்த மந்திரி என்ன மாதிரி செயல்பட்டுருக்காரு, அவரை நீக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேளுங்க, நான் பேசுகிறேன். அதே போல் இப்போ சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள், அதாவது ஒரு பேசுகிற முறைகள் ஆகட்டும், இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நேரடியாக கூட நீங்கள் கண்காணிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ பேசிக்கிற முறை அப்படின்றது அது ஒரு புதிய தலைமுறை வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து ஒரு சட்டமன்றத்திற்கே ஒரு அவேஷனாக அது ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க பேச நிறைய, அதாவது சட்டசபைக்கு தாவேகா கட்சிக்காரங்க புதியவர்கள், 101 பேர் புதிய எம்எல்ஏக்கள், 101 பேர் புதிய எம்எல்ஏக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சட்டசபையில் இப்போ தான் வந்து பேச கற்றுக்கிறாங்க. இப்போ தான் வந்து நிர்வாகத்துறைக்கே வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் அனுபவம் பெற்றவர்கள் திமுகவினர்கள் வந்து ரொம்ப ஒரு கோபத்துலேயும் வெறுப்புலையும் இவங்க மேலே குற்றச்சாட்டை அடுக்குவது, தாக்குதல் தொடுப்பது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு விரோத மனப்பான்மையோடு இவங்க சபையில் வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து தங்களை தற்காத்து கொள்வதற்கான முயற்சியில் மட்டுமே ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். மக்கள் நலன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கவனப்படுத்தி அதை சரிப்படுத்தி அது சரியான விஷயம் நடக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை சுட்டி காட்டி நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லணுமே தவிர, அந்த தவறின் மூலமாக அவங்களுடைய இமேஜை, ஆட்சியாளர்களுடைய இமேஜை வந்து சின்னாபனமாக்கி சீரழிச்சு அதை வந்து குத்தி கொதறி இவங்க வந்து ரசித்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையால் சட்டசபையை வந்து ஒரு சந்தைக்கடையாக மாற்றுறாங்க திமுக. அதுக்கு ஈல்டாகாமல் கொஞ்சம் பக்குவமாக நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து கடைபிடித்தால் மட்டும்தான் வந்து இதை செயல்படுத்த முடியும். சரியான முறையில் அவங்களுக்கு பதில் சொல்லி
சபாநாயகரே ரொம்ப தயக்கப்படுறாரு. தவறாக பேசக்கூடிய உதயநிதியை கண்ட்ரோல் பண்ணுறதோ, நேருவை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லாமல் ரொம்ப நேரம் பேச விடுறாரு. அப்பாவை இந்த மாதிரி அப்பாவுக்கிட்டலாம் இந்த மாதிரி நினச்சே பார்க்க முடியாது. நிறைய பதில் அவரே சொல்லிடுவார். பரவாயில்ல, நீங்கள் தானே சொல்ல வர்றீங்க, உட்காருங்க அப்படின்றவார். இப்போ இவர் ரொம்ப பேச விடுறாரு. எதிர்கட்சிக்காரங்களை வந்து சமத்துவமாக நடத்தணும், அதிக உரிமை கொடுக்கணும்னு நினச்சி. ஆனால் அதுக்கு தகுதியானவர்களாக அவங்க இல்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாய்ப்புகளையும் அவங்க வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான 2 விஷயங்கள். ஒரு மேகதாட்டுக்கான அவருடைய முயற்சி, நான் ஒரு முயற்சி பண்ணுறேன், அது எனக்கு அவமானமான இருந்தாலும் சரின்னு. இப்போ இந்த விஷயத்தில் அவர் என்ன தவற விட்டுருக்காரு? நீதிமன்றத்துக்கு மறுபடியும் போகணுமா? இது தீர்மானங்கள் நிறைவேற்றுவதில் மட்டுமே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? சார், தீர்மானம் நிறைவேற்றுவதால் சால்வ் ஆகாது. அது வந்து இங்கே இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவர் எடுத்த ஒரு மிக நல்ல ஒரு நடவடிக்கை, அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது. அதை வந்து இவங்க வந்து கடுமையாக தடுத்துட்டாங்க. அதுவே ஒரு சூழ்ச்சின்னு தான் நான் சொல்ல. அவர் டிகே சிவகுமாரும் இப்போதைக்கு வர வேணான்ட்டார் அவர். ஆமாம், அப்படி அவரை பேச வச்சது திமுக தானே. முதல்ல இவர் பேச போகிறேன்னு சொன்ன உடனே அங்கே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை தான் அங்கே கர்நாடகத்தில் நிலவியது. பத்திரிகைகள்லாம் கூட வரவேற்றாங்க. பத்திரிகையாளர்கள்கிட்ட கூட சிவகுமார் அவர் வர்றது நல்ல விஷயம், நாங்கள் பேசுகிறோம், நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு வந்து அந்த சீனை இங்கே வந்து திமுக வந்து நீங்கள் போகக்கூடாது, பேசக்கூடாது, சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் தான் நீங்கள் இது பண்ணுமே தவிர போய் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அவங்கள தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் உட்பட நிறைய பேர் அந்த மாதிரி பேசிட்டாங்க. இப்போ இது வந்து நீங்கள் வந்து அவன் வந்து ஒரு அடாமெண்ட்டு, அவன்கிட்ட போய் பேசக்கூடாது, அவன் தகுதி இல்லாதவன், பேச தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவனை டீக்ரேட் பண்ணுறீங்க. அப்போ அதனுடைய விளைவு கர்நாடகத்தில் கொந்தளிப்பு ஏற்படுது. இவர் வந்துடக்கூடாது, பேசிடக்கூடாதுன்ட்டு அவங்களும் வந்து அந்த ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்க விரும்பினது. அது சாதிச்சிட்டாங்க. எங்கடா இவர் போய் பேசி அவங்க ஏதோ ஒரு டிஎம்சி 2 டிஎம்சி உடனே திறந்து விட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்னு பதறாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது கிடைக்குது. இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தமிழ்நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, விஜய்க்கு கெட்ட பேர் வர்றதுக்கு. அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கும் விஜய் அவர்கள் தயங்குறாரு இல்லையா? அதோடு சேர்ந்து போய் பிரதமர் பார்க்கலான்னு நிறைய எதிர்கட்சிகள் சொல்வதே அதையும் அவர் கேட்க மறுக்கிறாரு. அதாவது எதிர்கட்சிகள் வந்து குறிப்பாக திமுக வந்து ஒரு நல்லெண்ணம், கடுகளவும் நல்லெண்ணம் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கனால அவங்களை ஒருங்கிணைத்து செயல்பட முடியாதவராக முதலமைச்சர் இருக்கிறார். அவர் புதுசாக வந்திருக்கிறாரு, நேர்மையான முறையில் ஒரு நிர்வாகத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து அவங்க வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பிஜேபியில் இருக்குது. முதலமைச்சரோ அது அமித்ஷாவோ, அது பிரதமரோ அமித்ஷாவோ டிஎம்கே சொன்னால் அதை கேட்டுக்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு பில்டாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் இவர் வந்து ஒரு நல்ல ரேப்பாவோ ஒன்றும் பிரதமர்கிட்டையோ அமித்ஷாக்கிட்டேயோ ஏற்படுத்த முடியல. அதுக்குள்ளே இவங்க வந்து பிஜேபி எதிர்த்து பேசணும், உனக்கு அதை பேச தைரியம் இல்லை, இதை பேச தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை வந்து பிரேக் பண்ணி விட்டு கடைசியில் இவர் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னா பார்த்தீங்களா உங்களே எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நிற்பாங்க. ஸோ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கொடூரமான ஒரு சாடிஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி இருக்கிற ஒரு சூழலில் இவர் எப்படி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும்? தன்னளவில் ஒரு ஆட்சியாளராக இதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ, இவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, இவருக்கு சில கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இருக்குது, இவரால் என்ன அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ இவர் முயற்சி பண்ணட்டும். அனைத்து கட்சி கூட்டணி ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தால் நீங்கள் போய் பிரதமரை பார்த்து நீங்களும் ஒரு வேண்டுகோள் வைங்க, வச்சுட்டு போங்க. ஆனால் உங்களை கூப்பிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவராக அவர் ஃபீல் பண்ணுறாரு. மக்கள் கூட அதான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா சதா சர்வகாலமும் வந்து உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கிறது, திமுககாரங்களுடைய அந்த வார்த்தை சொற்பிரயோகங்கள், அவங்களுடைய அழுக்கு சிந்தனைகள் வந்து வெளிப்படும் போது ரொம்ப தர்மசங்கடமாக இருக்குது. புதுசாக ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களை தூங்கவே விடக்கூடாது, அவங்கள சதா சர்வகாலம் நெருப்பில் நிற்க வைக்கணும், இம்சை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோடு இவங்க செயல்படுறாங்க. ஸோ இந்த ஒரு கேவலமான எதிர்கட்சிக்காரங்க அவங்களுக்கு வந்து நல்ல இன்டென்ஷன் இல்லாதனால அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துருங்க. மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.